வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி யூடியூப் சேனல். ஸோ 2025 வருடம் டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஜூன் மாதம் உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் வருது, ஜூலை மாதம் குரூப் 4 எக்ஸாம் வருது, செப்டம்பர் மாதம் குரூப் 2 எக்ஸாம்ஸ் வருது. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபேமிலிஸ் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக கொடுத்துட்டு வரும். இந்த ஃப்ரீ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேம், உங்களுடைய நேட்டிவ், நீங்கள் எத்தனை வருஷம் டிஎன்பிசி படிக்கிறீங்க, லாஸ்ட் குரூப் 4ல் உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை ஃபில் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதன் பிறகு நீங்கள் நம்ம வெற்றிடிவம் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், யூடியூப் சேனல் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய இந்த பேட்சினுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடலாம். சரிங்களா? ஸோ டெய்லி மார்னிங் 11 மணிக்கு அப்படிங்கிறது லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த லைவ் கிளாஸில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சவங்க நான் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு காட்டுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம். சரிங்களா? மெயில் ஐடி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அரசியலமைப்பு. ஸோ இந்திய அரசியலமைப்பை பற்றி நம்ம A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி நியூ சிலபஸ் படி நமக்கு வந்து 4th யூனிட் இதிலிருந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. பாலிட்டி சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு 70% 80% அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகும். 20% 30% நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து படிக்கிற மாதிரி வரும். அந்த பாலிட்டி சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் இந்திய அரசியலமைப்பு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம புக்கை வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நான் அதில் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. எப்படியோ உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸ் 2nd வால்யூமில் இருக்கக்கூடிய குடிமையியல் பகுதி, சிவிக்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய 2nd லெசன் தான் இந்த பகுதி, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கக்கூடிய தலைப்பு இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ் டாபிக் இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படை அப்படிங்கிறது இந்த 6th இருந்து தான் நம்ம போகணும். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது 10th, அதுக்கு அடிப்படை இந்த 6th. சரிங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படுவதற்கு முன்னாடி அதனுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். சரிங்களா? சரி, நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பாருங்கள். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. எப்போ நமக்கு நடைமுறை வந்துச்சு? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்னது? 1950, தேதி ஜனவரி 26. ரைட்டு. ஏன் அதை நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு சுதந்திரம் கிடைச்சனால நம்ம கொண்டாடுறோம். அது என்ன குடியரசு தினம்? குடியரசு தினம் ஏன் அதுவும் ஜனவரி 26 கொண்டாடன்னு ஒரு கேள்வி இருக்கும். அதற்கான ப்ரீ ஹிஸ்ட்ரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 லாகூரில் நமக்கு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. 1929 லாகூர் ஐஎன்சி நடக்குது. சரிங்களா? இந்தியன் காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸினுடைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ண ஸ்வராஜ்னா தமிழில் முழு சுயராஜ்யத்தை அடைவது தான் நமது நோக்கம் அப்படிங்கக்கூடிய அந்த குவாட் அப்படிங்கிறது வந்து முதலாக வலுப்பெறுது. சரிங்களா? சரி, ரைட். 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கக்கூடிய நோக்கம் ஃபஸ்ட்டு வலுப்பெறுது. அதன் பிறகு 1930, சரிங்களா, 1930 ஜனவரி 26 தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறோம். 1930 ஜனவரி 26 அந்த நாளை மக்கள் எப்படி கொண்டாடியிருக்காங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் டே, அதாவது முழு சுதந்திர நாளாக கொண்டாடியிருக்காங்க. அதுதான் பின்னால் நமக்கு குடியரசு தினமாக ஆனது. ஜனவரி 26 தான் அதன் பிறகு நமக்கு குடியரசு தினமாக ஆனது. 1950 ஜனவரி 26 நமக்கு கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. சரி, அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கான்ஸ்டியூஷனை என்ன, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாதாரண ஒரு நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனின்னு இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. எல்லாருமே அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு சட்ட திட்டம், அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஒரு சாதாரண நம்ம கம்பெனிக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கும்போது இருக்கும்போது இவ்வளோ பெரிய நாடு நமக்கு கிட்டத்தட்ட 140-150 மக்கள் கோடியை கொண்டுள்ள ஒரு நாட்டுக்கு நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் தேவைதானே? அப்படி உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டம் தான் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது
இவங்களே நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி, அதாவது ஒரு நாட்டுக்கு தேவையான நமக்கு அடிப்படை விதி கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்தணும். அதை வந்து வாய் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதை வந்து ஒரு புக்காக போட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆவணப்படுத்துவதோடு குடிமக்களினுடைய உரிமைகள் கடமைகளை வரையறுக்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குடிமக்களுக்கு சிட்டிசன்ஸுக்கு என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது தான் இந்த கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ரைட்டு. அப்படி அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன தான் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம். இது ஒரு காலத்தில் டிஎன்பிசி கொஸ்டின்ஸாக இருந்தது, டிஎன்இஎஸ்ஆர்பிலாம் நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உயர்ந்தபட்ச சட்டமாக இருந்திருக்கு. அந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்பது, விதிமுறைகள், வழிமுறைகள், இது எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் இருக்கும். அதன் பிறகு வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பி அப்படின்னு இருப்போம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மற்றும் டிபிஎஸ்பி, இதெல்லாம் நம்ம ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? சரி, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது, எந்த தினம்னு பார்த்துட்டோம். அதற்கான ப்ரீ ஹிஸ்ட்ரி லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தொடங்கி பூர்ண ஸ்வராஜ் டே பார்த்துட்டோம். அதன் பிறகு கான்ஸ்டியூஷன்னா என்ன, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அப்போது அந்த கான்ஸ்டியூஷன் தொடங்குறதுக்கான ஆரம்பகட்ட பணிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்போது தொடங்கப்பட்டது, இதுலேருந்து நமக்கு டிஎன்பிசிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் நோக்கத்தில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய, சரிங்களா, 1946 வருஷம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது 1946 வருஷம் உருவாச்சு. அது ஒரு சின்ன ஒரு கமிட்டி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த கமிட்டிக்கு இந்தியாவிலிருந்து நிறைய பகுதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட 389 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இதனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த உறுப்பினரில் ஒரு முக்கியமான உறுப்பினர்கள்லாம் யாராருன்னு உங்களை கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் என்னென்னு பார்த்தவங்க, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஓகே, ஜஸ்ட் பார்த்துக்கிற வேண்டியது. இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் பங்கு பெற்ற பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தனர். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் 1946 வருஷம் மொத்தம் இருக்கக்கூடிய 389 பேரில் 15 பேர்கள் பெண்கள். ஓகேங்களா? இந்த பெண்கள் எல்லாமே இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவங்க தான். சரி, அதன் பிறகு நமக்கு வந்து டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம், வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. வரைவு குழு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டிராஃப்டிங் கமிட்டி. சரிங்களா? ஸோ இந்த வரைவு குழுவில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 7 பேர் இருந்தாங்க. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா அம்பேத்கர், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இதனுடைய தலைவராக நிர்ணயிக்கப்பட்டார். இவங்களுக்கு ஆலோசகராக இருந்தவர்கள் யாருன்னா பிஎன் ராவ். இவருடைய ஆலோசகராக இருந்தவர் பிஎன் ராவ். சரிங்களா? இந்த குழுவினுடைய முதல் கூட்டம், இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடந்துச்சு. சரிங்களா? இதனுடைய ஃபஸ்ட்டு கூட்டம் இங்கே நடந்துச்சு 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. சரிங்களா? அன்னைக்கே அந்த நாளே அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கி விட்டன. முடிஞ்சிச்சா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதில் உங்களுக்கு பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் ஈஸியாக கேட்கணும்னா இப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. சரி, இந்த கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இதை எதை அடிப்படையாக வச்சு இந்த இதெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? எஸ். அப்போது இத்தனை பேர் இருக்காங்க, டிராஃப்டிங் 7 பேர் கொண்ட குழு வந்து அதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, அன்றைய சோவியத் ரஷ்யா, ஓகேங்களா, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து உட்பட 60+ கண்ட்ரிகளில் இருந்து அவங்க நாடுகள்லாம் இருக்கக்கூடிய சட்டங்களை அப்படி இப்படின்னு எடுத்து அதில் நம்ம நாட்டுக்கு எது கரெக்டாக வருமோ அதை எடுத்து கொடுத்தது தான் இந்த அரசியலமைப்பு. சரிங்களா? ரைட்டு. இதை தொடர்ச்சியாக ஒரே முயற்சியில் எழுதுனாங்களா அப்படின்னா கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னாடி, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுமார் 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. எழுதி கொடுத்துருவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதை மாற்றணும், அதை மாற்றணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, 2000 திருத்தங்கள் பண்ணப்பட்டது. சரி, அப்போ எப்போது தான் சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னா
இதுக்கு நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸுங்க. எப்போது 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாட்கள், 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆச்சு இந்த கான்ஸ்டியூஷனை எழுதி முடிக்கிறதுக்கு. 1949 நவம்பர் 26 தான் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தயாராச்சு. இந்த சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ். அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது. நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்தது இதில் நம்ம பார்த்தாச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது அப்படிங்கிறதும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் செலவானது. சரிங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு நமக்கு எவ்வளோ இதுனுச்சு? 64 லட்சம். நம்ம கான்ஸ்டியூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீஆம்பிள், ஓகேங்களா? ஸோ ப்ரீஆம்பிள் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சரிங்களா? அடுத்து முகப்புரைனா என்ன? அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? முகப்புரை அப்படின்னு சொல்கிறோம். அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறுக்கிறது. முடிஞ்சுதா? சரி, இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் புக். இறையாண்மை அப்படின்னா என்ன? இறையாண்மை அப்படிங்கிறது நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களிடம் நிறைவேற்றும் அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலையத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இறையாண்மை என்கிறோம். அதன் பிறகு மதச்சார்பின்மை என்றால் என்ன? அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னா, மக்கள் அவங்களுக்கு விருப்பப்படி எந்த மதம் இருக்கோ, எந்த இறைவனை கும்பிடணுமோ அந்த இறைவனை கும்பிடணும், எல்லா மதத்தை பின்பற்றணுமோ அந்த மதத்தை பின்பற்றிக்கலாம். அதைத்தான் உங்களுக்கு மதச்சார்பின்மை அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது, இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் தான் நம்மளுடைய கவர்மெண்ட். சரிங்களா? நம்மளுடைய கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் என்னென்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும், ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவன் வாழ்கிறதுக்கு தேவையான உரிமைகள் தான், ரொம்ப தேவையான உரிமைகளை தான் நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம உரிமை இருக்கணும், சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது. சம உரிமை, அடுத்ததாக சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்ததாக வழிகாட்டு நெறிமுறை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து டிபிஎஸ்பி, அரசு சட்டம் இயற்றும் போது, ஆட்சி செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிபிஎஸ்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு 6th இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பினுடைய பேசிக். நான் இதை சொல்கிறேன், அப்படின்னா தான் நம்ம 10th படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இந்திய கான்ஸ்டியூஷன் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். 1950 ஜனவரி 26 நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. அதற்கான ஃப்ரீ ஹிஸ்ட்ரி போகிறோம். அப்படி போய் பார்க்கும்போது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் நமக்கு பூர்ண ஸ்வராஜ், முழு சுயராஜ்யம் அடைவதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. 1930 ஜனவரி 26 பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறது கொண்டாடணும். அதுதான் நமக்கு பின்னாடி அந்த ஜனவரி 26ங்கிறது 1950 ஜனவரி 26 குடியரசு தினமாக வந்தது. நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டனால தான் கொண்டாடுறோம். ரைட்டு. அதன் பிறகு என்ன பார்த்தோம்? அரசியலமைப்பு சட்டம்னா என்ன பார்த்தோம். ஓகேங்களா? அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு 1946 அரசியல் நிர்ணய சபை மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாகுது. நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. இதனுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காங்க. அதன் பிறகு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து எழுதுறதுக்காக டிராஃப்டிங் கமிட்டின்னு அப்படி உருவாக்குறாங்க. அதான் வரைவுக்குழுன்னு சொல்லுவோம். அந்த வரைவுக்குழு மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 7 பேர் இருக்காங்க. அதனுடைய தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பிஆர் அம்பேத்கர் இருக்காரு. ஸோ அவருக்கு உதவியாக இருக்கிறவர் தான் எம்என் ராவ் அப்படிங்கிறது உதவியாக இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இவங்க அன்னைக்கே இந்த அரசியல் நிர்ணய சபை மன்றத்தினுடைய ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நமக்கு 1946 டிசம்பர் 9 வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னோமா, அன்னைக்கு அவங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து எழுத கிளம்பிட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கிட்டத்தட்ட 60+ நாடுகள்லேருந்து சட்டங்களை எடுத்து நம்ம நாட்டுக்கு தேவையான மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முடிஞ்சுதா? சரி, ரைட்டு. அதன் பிறகு நம்ம இந்த சட்டங்களை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட சட்டம் ஏற்றுவதற்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி, அதாவது 1947
சரி 49 நவம்பர் 26க்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. நமக்கு நவம்பர் 1949 நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டோம். அது நடைமுறைக்கு வந்தது தான் 1950 ஜனவரி 26. அதில் என்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். முடிஞ்சிச்சா பேசிக். இப்போ நம்ம 10th போயிடலாம். ஸோ 10th உங்களுக்கு 10th சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் நம்ம வந்து பேசிக் நான் சொன்னது ஒரு ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பின்னாடி ஒரு கதையும் மாதிரியும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10th வந்திருக்கோம். ஸோ அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின். சரிங்களா. இது வந்து எந்த நாடில் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல தான் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய பதம் எந்த நாட்டில் தோன்றப்பட்டது அப்படின்னா யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு இது தோன்றப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதில் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், ஹைலைட் பண்ணிட்டேன். சரி, நமக்கு அரசியலமைப்பு அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை. அதுக்காக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ 1946 வருஷம் அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா. அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய மன்றம், இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா. இது எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுன்னா 1949. சரி 46. நான் வேகமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா உங்களுடைய யூடியூப்பில் கார்னரில் செட்டிங் பட்டன் இருக்கும். அந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா ஸ்பீடுன்னு இருக்கும். அந்த ஸ்பீட் ஆப்ஷனில் ஸ்லோ பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ரைட். ஏன்னா நான் ரொம்ப மெதுவாக பண்ணேன்னா இந்த கிளாஸே 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். சரிங்களா. சரி, இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து 389 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th பார்த்தோம். இதுவே நம்ம 10th என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 389 பேரும் எங்கெங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் வந்து 292 பேர் வந்து மாகாண பிரதிநிதிகளாகவும் பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், ஓகேங்களா, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், 292 பேர் மாகாண பேரில், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருத்தர், சுதேசி அரசுகளிலிருந்து 93 பேர், ஓகேங்களா, மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் மொத்தம் 3 பேர், டோட்டலாக 389 பேர் இந்த உறுப்பினர்கள் அப்படின்னு இருந்தாங்க. அதில் 15 உறுப்பினர்கள் பெண்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9வது நாள் வந்து ஃபஸ்ட்டு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கப்பட்டது. இதனுடைய டெம்பரரி ஹெட்டாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நம்ம அதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு பார்த்துருப்போம். அதனுடைய இதை சொல்கிறேன். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நமக்கு யார் வராங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸில் 6th இல்லை. சரிங்களா. சரி, அதன் பிறகு நிர்ணய சபையினுடைய தலைவராகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார். கட்சி முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். முடிஞ்சிருச்சா. சரி, இந்த கூட்டத்தொடர் வந்து கிட்டத்தட்ட 11 அமர்வுகளாக எத்தனை நாள் நடக்குது? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது. 11 அமர்வுகளாக 166 நாள் அப்படிங்கிறது நடக்குது. இந்த கூட்டத்தில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம், கான்ஸ்டியூஷன் வந்து அன்னைக்கே எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை வந்து நமக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள் அப்படின்னு சொன்னோம். அந்த எத்தனை திருத்தங்கள் அப்படிங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதை மாற்றுங்கப்பா, அதை மாற்றுங்கப்பா, இதை சேருங்க, அதை சேருங்கன்னு கிட்டத்தட்ட 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் சிலதை ஏற்றிருக்காங்க, சிலதை வந்து நிராகரிச்சிருக்காங்க. சரிங்களா. சரி, அது பிறகு தான் நம்ம டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிராஃப்டிங் கமிட்டியில் 7 பேர் இருந்தாங்க. அதனுடைய தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அப்படிங்கிறதே நம்ம என்ன பார்த்துருந்தோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டதுக்கு பின்னாடி பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் பலரால் விவாதிக்கப்பட்டது. நம்ம ஒரு இது புதுசாகவே கொண்டு வந்தோம்னா எல்லாருமே நம்ம விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதான, அதை ஏற்றுக்கிறது நம்மளுடைய இஷ்டம். ஸோ விவாதிக்கப்படுறாங்க. இறுதியாக முகவுரை, நம்ம சொன்னல ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது இங்கிலீஷில். ஸோ நான் தமிழில் சொல்கிறத நான் இங்கிலீஷ்லையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்லையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அந்த முகவரின்னு சொல்லக்கூடிய ப்ரீஆம்பிள் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள். ஓகேங்களா. 22 பாகங்கள் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் பார்ட்ஸ். ஓகேங்களா. 22 பார்ட்ஸ் இருக்குது. 395
ஆர்டிகிள்ஸ் அதுதான் நம்ம சட்டப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதன் பிறகு 8 ஷெடியூல்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு அட்டவணைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வரும்போது கான்ஸ்டியூஷன் எப்படி இருந்துச்சு, ப்ரீஆம்பிள் இருக்குது, 22 பார்ட்ஸ் இருக்குது, 392 சட்டப்பிரிவுகள் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஷெடியூல்ஸ் இப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 1949 நவம்பர் 26 நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 50 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. அதுதான் குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. முடிஞ்சதா? ரைட். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா ரொம்ப முக்கியம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இட்டாலிக் லெட்டர்னாலே நம்ம கொஞ்சம் சாச்சுக்கிட்டு தான் நான் எழுதுவோம். ஸோ இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா தான் அவருடைய கையால் இட்டாலிக் பாணியில் எழுதியிருக்காரு. இது நமக்கு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கான்ஸ்டியூஷனுடைய ஃபியூச்சர்ஸ் என்ன, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, சிறப்பு கூறுகள் என்னென்னா, உலகில் இருக்கக்கூடிய எழுதப்பட்ட உலகத்திலேயே ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லேயே ரொம்ப லென்த்தான கான்ஸ்டியூஷன், ரொம்ப நீளமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கருத்துக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 60+ கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். இது நெகிழும் தன்மை உடையதாகவும் இருக்கும், நெகிழா தன்மை உடையதாகவும் இருக்குது. இதில் வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. கூட்டாட்சி முறை அரசாங்கம் என்னென்னா மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட், மாநிலத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட். இது சரிங்களா? ஸோ மத்திய மாநில அரசுகள் அப்படிங்கிற மாதிரி கூட்டாட்சி முறையை என்ன பண்ணுது, ஏற்படுத்துது. மத்தியில் மட்டும் இல்லாமல் மாநிலங்களின் நாடாளுமன்ற முறையை வந்து தோற்றுவிக்குது. சட்டமன்றம் இருக்குல்ல நம்ம ஸ்டேட்ஸில் சொல்லும் போதுனா. ஸோ இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. நம்ம ஆல்ரெடி உரிமைகள் படிக்கும்போது இந்திய குடிமக்கள் எந்தவித மதத்தை வென்றாலும் பின்பற்றலாம், எந்த இறையை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் 18+ ஏஜ் 18 வயது நிரம்பி எல்லாருக்கும் வாக்குரிமை வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம், ஒற்றை குடிமுறையை வழங்குகிறது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கு சிறப்பு விதிகள் சலுகைகளும் இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்த்தோம் ப்ரீஆம்பிள் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? முகவுரைன்னு அப்படிங்கிறது என்னது, அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் லட்சியங்களை கொண்டுள்ளது. அப்போது இந்த முகவரை நம்ம நார்மலாகவே ஒரு கட்டுரை எழுதணும்னா அதில் முன்னுரை எழுதுவோம். அந்த முன்னுரையில் அந்த கட்டுரையில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக எழுதுவோம்ல, அதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முகவரை, இந்த ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டுள்ளது. இது பெருமதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். கீ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது என்னென்னா இது முகவரை. இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின், நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால தான் நான் ஒவ்வொன்றே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். 1947 ஜனவரி 2 இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நமக்கு முகவரை அமைந்துள்ளது. அதாவது நமக்கு குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கக்கூடிய 1947 ஜனவரி 2 நேரு வந்து பரிந்துரைக்கிறார். அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த முகவுரை எப்போ திருத்தப்பட்டது, இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். சரிங்களா? ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். நமக்கு ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42nd அமெண்ட்மெண்ட் 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்த இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து தொடங்குது. ஓகேங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. முடிஞ்சிருச்சா? ரைட். நம்ம அடுத்து பார்க்கலாம். இதில் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1789 நமக்கு ஃப்ரெஞ்சு வார் அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஃப்ரெஞ்சு வாரின் போது தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற வார்த்தைகள் முழங்கப்பட்டது. சரி, நாம் அடுத்து பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ப்ரீஆம்பிள் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ப்ரீஆம்பிள் அப்படிங்கிறதே நம்ம ஒரு முன்னுரை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அதில் எப்போ நம்ம வந்து திருத்தம் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது சிட்டிசன்ஷிப் அப்படிம்போம், குடியுரிமை. சிட்டிசன் அப்படிங்கக்கூடிய சொல் சிவிஸ் என்று சொல்லக்கூடிய லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போது அந்த சொல்லுக்கு என்ன பொருள்னா நகர அரசில் வசிப்பவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ இதனுடைய பொருள் நகர அரசில் வசிப்பவர். நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். இந்தியா
முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், சரிங்களா. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு பார்ட் 2ல் இருக்குது. இரண்டாவது பகுதி 2ல் ஆர்டிக்கிள் 5லிருந்து 11 வரை இருக்கிறது தான் இந்த சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா. சரி, அப்போ இந்த குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது முதலாக 1955 வருடம் ஏற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி நம்ம குடியுரிமை சட்டத்தை எப்படி பெறணும், எப்படி இழக்கணும், அதாவது ஒருத்தன் எப்படி சிட்டிசன்ஷிப் வாங்கணும், அதை எப்படி இழக்க முடியும் அப்படிங்கக்கூடிய வழிகளை பற்றி நமக்கு சொல்லுது, சரிங்களா. சரி, அப்போ குடியுரிமை பெறணும் அப்படின்னா குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெற 5 வழிகளை சொல்லுது, சரிங்களா. அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம பெறணும் அப்படின்னா அதுக்கு 5 முறைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு குடியுரிமை சட்டம் 1955 சொல்லுது, சரிங்களா. அதன் பிறகு எப்படி அந்த 5 முறைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலம். நீங்கள் பிறப்பினால் 1950 ஜனவரி 26 நீங்கள் அன்னைக்கு பிறந்திருக்கணும், அல்லது அதன் பின்னாடி பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வம்சாவளி 1956 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதன் பிறகோ நீங்கள் வெளிநாட்டில் பிறந்த யாராவது ஒருத்தவங்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வம்சாவளி மூலமாக சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதன் பிறகு பதிவின் மூலம் அப்படின்னா ஒருவர் இந்திய குடியுரிமை கூறி, அதாவது எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சிட்டிசன்ஷிப்பை வந்து பதிவு பண்ணலாம், சரிங்களா. இது வந்து பதிவின் மூலமாக. அடுத்ததாக 4வது வந்து இயல்புரிமை மூலமாக. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கூறி விண்ணப்பிப்பதன் மூலமாக நீங்கள் வந்து இந்திய குடியுரிமை பெறலாம். வாய் வளருது, சரிங்களா. அடுத்ததாக ஒரு நாடை வந்து நம்ம இணைக்கிறோம். இந்தியா கூட ஒரு நாடை இணைக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக மாறிடுவீங்க, இந்தியன் சிட்டிசனாக மாறிடுவீங்க, சரிங்களா. இதுதான் 5 வழிகளில் நம்ம குடியுரிமை பெறக்கூடிய முறை. குடியுரிமையை இழக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 முறை இருக்குது, சரிங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து எனக்கு வேணாம் அப்படி இந்த சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா 2வது முறை வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது, இப்போ யூஎஸ்ஏல நீங்கள் யூஎஸ்ஏ சிட்டிசன் வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை வந்து செல்லாமல் போயிடும். அதன் பிறகு இயல்பு உரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி, உங்கள் மேலே ஏதாவது தவறான ஒரு மோசடி வழக்குகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த குடியுரிமை அப்படிங்கிறத இழந்துருவீங்க. ஸோ பெறுவதற்கு 5 முறை, இழப்பதற்கு 3 முறை. சரி, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பகுதி 3ல் 12லிருந்து 35 வரைக்கும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை சொல்கிறோம், சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதுதான் இருக்குது உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடிப்படை உரிமைனாலே நீங்கள் என்ன போயிடணும், USA அப்படிங்கிறது வந்துடணும், சரிங்களா. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 உரிமைகளே கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கும்போது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, 7 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறது 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3, இது வந்து பகுதி 3ல் தானே இருக்குது இந்த இந்திய அரசியலமைப்பு, சரி, அடிப்படை உரிமைகள். அப்போ அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய பார்ட் 3 என்ன சொல்கிறோன்னா, இந்தியாவின் மகாசாசனம் என்று சொல்லப்படுகிறது, மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அப்போ இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படக்கூடிய பகுதி என்னது, பார்ட் 3. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சில உரிமைகளை வழங்குது. அதுதான் என்னென்னா சமத்துவ உரிமை, பிரிவு 14லிருந்து 18 வரை இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இதை நீங்கள் தனித்தனியாக நான் ஒரு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ்லாம் தனியாக ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். 1978 நடந்த 44வது அமெண்ட்மெண்ட் படி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு. ஆர்டிக்கல் 31லிருந்து நீக்கப்பட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அது பார்ட் 12ல், ஓகேங்களா, 300A அப்படிங்கக்கூடிய பிரிவில் போயிடுச்சு இந்த சொத்துரிமை, சரிங்களா. சரி, அடுத்ததாக அரசியலமைப்பு தீர்வுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 32. அதாவது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நீதி பேராணை எனப்படும், சரிங்களா. ஜுடிஷியரி ரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஜுடிஷியரி ரிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்வதற்கு நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை தான் நம்ம வந்து ஜுடிஷியரி ரிட்ஸ், அது நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவதற்கு அதிகாரம் உள்ளது. அது என்னென்ன அப்படிங்கிறது 5 வகையை நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த நீதி பேராணைகள் வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ
இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால தான் நம்ம உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஎன்பிசி கொஸ்டின். சரிங்களா? அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது. ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. இதுவும் உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, 5 வகையான நீதி பேராணை. அது ஆட்குணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராண்மை, தலையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு பேராணை, ஓகேங்களா, தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது மாதிரி 5 வகை இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, அடிப்படை உரிமைகளை நம்ம எப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 படி பிரசிடெண்ட் இருக்கார் இல்லையா, பிரசிடெண்ட் தான் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும். அது எப்போ நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உருவாகுது, அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய குடியரசுத் தலைவராக இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்படும். அதுவும் முக்கியமாக ஆர்டிகல் 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக டிபிஎஸ்பி அப்படின்னா அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4 இருக்குது, பகுதி 4 இருக்குது. ஆர்டிகல் 36 to 51 வரை இருக்கிறது நமக்கு டிபிஎஸ்பி. சரி, இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது என்னென்னா, ஓகேங்களா, ஸோ இந்த வழிகாட்டும் நெறிமுறைகளுக்கான தனியாக வகைப்பாட்டினை கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இது 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா சமதர்மம், காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக நம்ம பிரிக்கிறோம். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. நமக்கு ஒரு நீதி இழைக்கப்பட்டது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் டிபிஎஸ்பியை பொறுத்து நம்ம அப்படி போக முடியாது. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்த டிபிஎஸ்பியை சொல்கிறார். இதுவும் நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அமெண்ட்மெண்ட் படி பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடிப்படை உரிமைனா என்ன, டிபிஎஸ்பி நான் பார்ப்போமா. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நமக்கு அயர்லாண்டிலேருந்து எடுத்திருப்போம். அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. நம்ம டிபிஎஸ்பி என்ன சொன்னோம், இது அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் தான் பண்ண முடியும், இது நமக்கு கிடைக்கலன்னு நம்ம போய் கோர்ட்டில் போய் முறையிட முடியாதுன்னு சொன்னோமா. சரி, அடுத்ததாக இவை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும், இது நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியாது. இது சட்ட ஒப்புதலை பெற்றவை, இது சட்ட ஒப்புதலை பெறாதவை. சரிங்களா? அதன் பிறகு இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறது. இந்த கொள்கைகள் நம்ம சொன்ன மாதிரி சமுதாய பொருளாதார ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிறது. இவை இயற்கையான உரிமைகள், இவை மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. ரைட், அடுத்ததாக நம்ம அடிப்படை கடமைகள் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது ஒரு குடிமகன் தான் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உரிமைகளை நம்ம இங்கேருந்து எடுத்தோம், யூஎஸ்லேருந்து எடுத்தோம். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அடிப்படை கடமைகளை எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? சரி, ரஷ்யாவிலேருந்து எடுக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 படி இது நமக்கு கேட்பாங்க. 1976 ஸ்வரன் சிங் கமிட்டி அமைத்து தான் நமக்கு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்யப்பட்டது. அக்கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரை செய்தது. அதன்படி 1976 வருஷம் 42வது 1976 42வது அரசியலமைப்படி நமது குடிமக்களுக்கு சில பொறுப்புகளையும் சேர்த்து நமக்கு அடிப்படை கடமைகள் என்று உருவாகியது. ரைட்டா? சரி, இந்த இது வந்து பகுதி 4 ஏ பகுதி அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பகுதி 4 7 ஆர்டிக்கல் 51 ஏ. ரைட், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் பிறகு மத்திய மாநில உறவுகள், இதெல்லாம் நம்ம வந்து மத்திய சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் பார்ப்போம். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்து ஃபண்டமெண்டல். ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 12th அப்படிங்கிறது நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் இப்போ நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு, சரிங்களா? இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு, அப்படி இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு நான் நோட்ஸ் எடுத்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணவா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு லைவ் டெஸ்ட் வைக்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.